And calibration is a demonstration. It is a demonstration that a particular instrument is producing a result within the acceptable limit. அதாவது எதுக்காண்டி நம்ம கேலிபிரேஷன் பண்றோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளர அந்த ரீடிங்ஸ் தருதா இல்லையா? Because we use many analytical instruments. The analytical instruments we will be getting some readings. We want to know whether the readings what we get out of those instruments are accurate or not. நமக்கு கிடைச்சிருக்கிற ரீடிங் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு உரிய ப்ரொசீஜர் தான் கேலிபிரேஷன். ஸோ கேலிபிரேஷன் இஸ் a demonstration that a particular instrument or a device, அந்த டிவைஸ்ல இருந்து வர ரிசல்ட் is within the limit or not. ஸோ அது within the limitல இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we need a reference standard by comparison with a reference or a traceable standard over an appropriate range of measurements. So நம்ம இந்த கேலிபிரேஷன் பண்றதுக்கு we need a reference standard. The idea of calibration is நம்ம யூஸ் பண்ற அனாலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் லிமிட்டுக்குள்ளர அனாலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வர்ற டேட்டா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கிடைக்கிற டேட்டா இஸ் இட் வித்தின் தி லிமிட் ஆர் நாட். அப்ப லிமிட் அப்படின்னா லிமிட்டுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கணும்ல, அப்ப அதுக்கு we are using a standard, ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டு. ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டு தான் லிமிட். ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் என்ன ரீடிங் கொடுக்குதோ அது லிமிட். அப்ப ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் கொடுக்குற ரீடிங்கை விட ரீடிங் உள்ளார இருந்தது அப்படின்னா இட் இஸ் அக்செப்டபிள். அதுல ஏதாவது டீவியேஷன் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ வி ஹாவ் டு கேலிபிரேட் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொட்டீன்லி. ரெகுலரா கேலிபிரேஷன் பண்ணாதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சரிவர ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை we can able to understand. And why calibration is needed? எதுக்கு நம்ம calibration பண்ணணும் ஆர் எப்பெல்லாம் நம்ம calibration பண்ணணும் அப்படின்னா when the instrument is new. இப்போ புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறோம், புதுசா வாங்கும்போது அது சரியா இருக்கா இல்லையா? ஏன்னா it is a new instrument, you are not aware about the working of that instrument. அதனால so whenever you are getting a new instrument, you should be aware, is it working properly or not? இது முதல் ரீசன், நீட் ஃபார் கேலிபிரேஷன். செகண்ட் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் we have used that instrument. ஸோ அந்த டைம் பீரியட் லேப்ஸ் ஆயிடுச்சு. மேபி ஒரு 20 days or 1 month, there is some speculated time period is there. ஸோ இந்த டைம் பீரியடுக்கு மேல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அதுல இருந்து வர்ற டேட்டா கரெக்டா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ we need to do calibration. And whenever the operating hours has elapsed, operating hours நீங்க மீன் பண்றது, say for example UV. நீங்க UV எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா UV உள்ளார ஒரு லேம்ப் இருக்கு. அந்த லேம்புக்கு there is a life period. மேபி ஒரு 1000 hours or 2000 hours அவ்வளவுதான் அது ஒர்க் பண்ணும். அப்ப அந்த 2000 hours தாண்டிருச்சு அப்படின்னா அதனுடைய எஃபிஷியன்சி வந்து குறைய ஆரம்பிச்சு. அப்ப நீங்க 2000 ஹவர்ஸுக்கு அப்புறமும் அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வர்ற ரீடிங் சரியா இருக்காது. ஸோ அப்ப நீங்க கேலிபிரேஷன் பண்ணி பார்க்கணும், உண்மையிலே அந்த ரீடிங் வந்து நம்ம ரேஞ்சில் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம we have to ensure. ஸோ அதான் when the operating hours are elapsed and when the instrument has a shock or vibration. சடனா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே விழுந்துருச்சு அல்லது there is a jerk or any vibration, இல்ல ஒரு இடத்துல இருந்து அதை இன்னொரு இடத்துக்கு நீங்க மூவ் பண்ணி வைக்கிறீங்க, right? So this is regarding the shock and vibration. So அந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போதும் there is a probability. அது அப்பயும் நம்ம வந்து we have to do the calibration. And sudden change in the weather. சடனா வந்து வெதர் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. 25 டிகிரில ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்து சடனா வந்து இப்போ நம்ம 40 டிகிரில ஆப்ரேட் பண்ண போறோம். So we need to do a calibration. I think somebody has been mute yourself. There is a disturbance over here. இப்போ யாரு ஜாயின் பண்ணீங்களோ உங்க டிவைஸை மியூட்ல போட்டுக்கோங்க. Right, a sudden change in the weather or when the observations are questionable. Right, observations are questionable அப்படின்னா நம்ம ஒரு ரீடிங் எடுத்து பார்க்குறோம், அந்த ரீடிங் வந்து சரியா வரல ஆன்சர். முதல் ரீடிங் வந்து ஒரு
we are getting some observance. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணும்போது ஹியூஜ் டிவியேஷன் வருது. முதல் ரீடிங் வந்து சே 0.5 வருதுன்னு வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிஞ்சு அதே மெஷர்மெண்ட்டை திரும்பி செஞ்சு பார்க்கும்போது 0.9 வருது. ஸோ எதுலேயுமே சேஞ்ச் பண்ணல, ஒரே ரீடிங் தான். ஆனால் வேற வேற டைம் டியூரேஷன் நம்ம பண்ணும்போது தேர் இஸ் சம் டீவியேஷன். அப்போ அது தட் இஸ் அ கொஷினபிள். ஏன்னா நமக்கே அது டவுட்டாக இருக்குது. முதல் தடவை இவ்வளோ வந்துச்சு, அடுத்த தடவை தட் இஸ் அ ஹியூஜ் டீவியேஷன். இப்போ எதனால் இவ்வளோ டீவியேஷன் வரும் அப்படின்னா we have to check the calibration. கேலிப்ரேஷன் பண்ணி பாருங்க, பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒய் we need to do a calibration. எதுக்கு calibration பண்ணணும்? We are aware calibration என்னன்னு பார்த்தோம். Why we have to do the calibration, right? So I repeat, calibration என்ன அப்படின்னா it is a demonstration that ஒரு particular instrument or a device அதிலிருந்து வர்ற result it is within the acceptable limit. Within the acceptable limit எப்படி சொல்றோம் அப்படின்னா by comparing with a standard, reference standard. The reference standard compare பண்ணும்போது its results are within the acceptable limit. That we are telling us calibration. We are calling it as calibration. So என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குள்ள நம்ம calibration பண்ணலாம்? What are the possible instruments that can be calibrated? Thermometer, digital balance, or pH meter, KF titrator, Fisher titrator, polarimeter, free ablator, conductivity meter, UV, HPLC. அது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அனாலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெயின்லி. இது எல்லாத்தையுமே நம்ம கேலிபிரேஷன் பண்ணலாம். அண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கேலிபிரேஷன் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு இருக்கு. அதனது கேலிபிரேஷன் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை 10 நாளைக்கு ஒரு தடவை கேலிபிரேட் பண்ணணும், சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெய்லி கேலிபிரேட் பண்ணணும், சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கேலிபிரேட் பண்ணணும். ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கேலிபிரேட் பண்ணணும், அதுதான் இங்கே வந்து இட் இஸ் கேலிபிரேஷன் ஃப்ரீக்குவென்சி. இப்போ தெர்மோமீட்டர்லாம் 6 months ஒன்ஸ். அதே இது நீங்கள் பிஹெச் மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கேலிபிரேட் பண்ணணும். இஃப் யூ ஆர் யூசிங் எ பிஹெச் மீட்டர், எவ்ரிடே கேலிபிரேஷன் நீட்ஸ் டு பி டன். அண்ட் யூவி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை கேலிபிரேஷன் பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் ஆர் ஆல் கேலிபிரேஷன் ஃப்ரீக்குவென்சி. Now we study the basic difference between calibration, validation. Validation அப்படிங்கிறது one of the very significant parameter in a pharmaceutical industry. Validation அப்படிங்கிறது என்னன்னா it is a documented evidence. Validation is a documented evidence. எதுக்கு evidence? It is a documented evidence to prove, to provide high degree of assurance. It is giving assurance. எதுக்கு assurance கொடுக்குது அப்படின்னா ஒரு specific process, a process or a product is meeting a predetermined specifications or not. It may be a process, it may be a product, it may be a method. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேலிடேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸுக்கும் பொருந்தும், ப்ராடக்ட்டுக்கும் பொருந்தும், மெத்தடுக்கும் பொருந்தும். நம்ம என்ன பண்ண போறோம்? இட் இஸ் அ டாக்குமெண்டட் எவிடன்ஸ். எதுக்கு எவிடன்ஸ்? அந்த ப்ராடக்டோ ப்ராசஸோ மெத்தடோ கரெக்டா இருக்கா இல்லையா, அதுதான் வேலிடேஷன். இட் இஸ் டு என்ஷூர் வெதர் அ பர்டிகுலர் ப்ராசஸ், அ ப்ராடக்ட் ஆர் அ மெத்தட் இஸ் வித்இன் தி ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் அக்செப்டபிள் லிமிட் ஆர் நாட். ஸ்பெசிஃபிகேஷன்ங்கிறது என்னது? ஆல்ரெடி ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா இவ்வளவுதான் பர்சன்டேஜ் பியூரிட்டி வரணும், ஆர் இவ்வளவுதான் நமக்கு அவுட்கம் வரணும், அவுட்கம் வந்து இந்த பர்சன்டேஜ்குள்ளார வரணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே என்னது? ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உள்ளார இருந்தது அப்படின்னா இட் இஸ் வேலிடேட்டட். கேலிபரேஷன்ங்கிறது என்னது? இட் இஸ் accuracy of a particular result produced by the instrument. Calibration instrument மட்டும்தான் பண்ணுவோம். You have to remember calibration is earmarked only for instruments. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வர்ற ரீடிங்க சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதா கேலிபிரேஷன். வேலிடேஷன்ங்கிறது அப்படி கிடையாது. அது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும் பொருந்தாது, மெத்தடுக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ரைட்? இது ஆனா கேலிபிரேஷன்ங்கிறது மெத்தடுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுதான் இதனுடைய மெயின் டிஃபரன்ஸ்.
Validation is applicable for a process, a product, or a method. Whereas calibration is applicable only for a reading produced by the analytical instrument. The analytical instrument யூஸ் பண்ணி வர்ற ரீடிங்க லிமிட்டுக்குள்ளார இருக்கா இல்லையா அவ்வளவுதான் நம்ம பார்க்க போறோம் கேலிபிரேஷன்ல. வேலிடேஷன்ங்கிறது அப்படி கிடையாது. அந்த குறிப்பிட்ட மெத்தடு ஒரு அஸ்ஸே நம்ம பண்றோம்னு வைங்க, அஸ்ஸே ஆஃப் பேராசிட்டமால் வி ஹவ் டன் இட். இப்போ இந்த பேராசிட்டமால் அஸ்ஸே நம்ம பண்ணிருக்கிறோம். அதுல ஒரு பர்சன்டேஜ் பியூரிட்டி வி ஹவ் காட் சம் பர்சன்டேஜ் பியூரிட்டி. ஸோ இந்த பர்சன்டேஜ் பியூரிட்டி லிமிட்டுக்குள்ளார இருக்கா இல்லையா? வி காட் சம் பர்சன்டேஜ். ஸோ 95 to 105%. அப்போ அந்த அஸ்ஸே ஆஃப் பேராசிட்டமால் செய்யும் போது 95 to 105 உள்ளார இருக்கா இல்லையா அவ்வளவுதான். அது வேலிடேஷன். ஆனா கேலிபிரேஷன்ங்கிறது அஸ்ஸே ஆஃப் பேராசிட்டமால் நான் யூவி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணேன். யூவில இவ்வளவு அப்சர்பன்ஸ் வந்துச்சு. அப்ப யூவில வந்த அப்சர்பன்ஸ் சரியா தப்பா, அந்த யூவி சரியான ரீடிங் தருதா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணணும். அப்படின்னு நான் செக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை வச்சுக்கிட்டு ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டுடைய ரீடிங்கை பார்த்துட்டு அந்த ரீடிங்கும் நமக்கு வந்து ரீடிங்கும் லிமிட்டுக்குள்ளார இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுதான் கேலிபிரேஷன். ஸோ இதுதான் கேலிபிரேஷனுக்கும் வேலிடேஷனுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நீங்க பேசிக்கா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கேலிபிரேஷன்ங்கிறது ரீடிங்குடைய அக்யூரசியை கண்டுபிடிக்கிறது. எந்த ரீடிங்கு? இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வர்ற ரீடிங்குடைய அக்யூரசியை பார்க்கறது கேலிபிரேஷன். வேலிடேஷன் அப்படிங்கிறது ஒரு மெத்தடோ ஒரு ப்ராசஸோ ப்ராடக்டோ சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வேலிடேஷன். இதுதான் இது ரெண்டுக்குரிய மெயினான டிஃபரன்ஸ். Now we are going to study the calibration of electronic balance. ஒரு எலக்ட்ரானிக் பேலன்ஸ் நீங்க நம்ம லெபார்டரிஸ்ல நிறைய அனாலிட்டிக்கல் பேலன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அந்த அனாலிட்டிக்கல் பேலன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? டு டிட்டர்மைன் த வெயிட். ஒரு சப்ஸ்டன்ஸை அந்த பேன் மேல வைக்கிறோம், யூ வில் பி கெட்டிங் த வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஆனா நம்ம என்ன இப்ப தெரிஞ்சுக்கணும்னா, வெயிட் கொடுக்குது, அந்த கொடுக்குற வெயிட் சரியா கொடுக்குதா இல்லையா நம்ம எப்படி தெரியும்? ஏதோ ஒரு பொருளை வந்து அந்த பேன்ல வைக்கிறோம், வெயிங் பேன்ல, டிஸ்பிளேல வந்து அந்த வெயிட் காமிக்குது. அந்த டிஸ்பிளேல காமிக்கிற வெயிட் சரியா தப்பான்றது we are unaware. அப்ப சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we should do the calibration of the electronic balance. ஸோ இந்த நீங்க படத்துல பாக்குறது என்னன்னா வெயிங் பாக்ஸ் அப்படின்னா, இத you may or may not be aware, பட் இப்ப தெரிஞ்சுக்கோங்க இது என்னன்னா வெயிங் பாக்ஸ். இதுல என்ன அப்படின்னா நிறைய வெயிட் இருக்கும். அதுல இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் வெயிட். இந்த பாக்ஸ்ல நிறைய வெயிட்ஸ் ஆர் அவைலபிள். ஆல் த வெயிட்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் வெயிட். சே ஒரு 20 கிராம், 10 கிராம், 5 கிராம். இந்த பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 கிராம், இது 10 கிராம், 5 கிராம், 2 கிராம். அது மாதிரி நிறைய வெயிட்ஸ் வந்து இதுல இருக்கும். இதெல்லாம் இந்த கீழே குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் மில்லிகிராம், 10 mg, 50 mg, 100 mg. அது மாதிரி எம்ஜியும் இருக்கும், கிராம்ஸ்லயும் வெயிட்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் வெயிட். இட் இஸ் ஆத்தரைஸ்டு வெயிட். ஸ்டாண்டர்ட் வெயிட் ஐ மீன் இதோட வெயிட் எப்பயுமே மாறாது. 10 கிராம்ல 10 கிராம், 20 கிராம்ல 20 கிராம். இட் இஸ் அப்ரூவ்டு வெயிட். ஓகே, ஸோ இது வெயிங் பாக்ஸ். வி ஹேவ் டு கீப் இட் மைண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் பேலன்ஸ்ல இருந்து அது கொடுக்குற ரீடிங்கை சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது ஏதோ ஒரு வெயிட்டை கொடுக்குது, நம்ம சப்ஸ்டன்ஸ் வைக்கும்போது வெயிட்டை கொடுக்குது. அது கொடுக்குற வெயிட் சரியா தப்பா, we should be aware. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we have to do the calibration of the electronic balance. எப்படி calibration பண்றது? முதல் என்ன பண்றோம் அப்படின்னா, place 500 mg of calibrated weight ஆன pan. அதாவது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் வந்து mg. இந்த சின்ன சின்னதா இருக்கிறது எல்லாமே mg இருக்கு, ரைட்? இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாமே எம்ஜி. இந்த குட்டி குட்டி பீஸ் இவ்வளவுதான் இருக்கும், சின்னதா ஒரு அலுமினியம் பீஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இட் இஸ் எம்ஜி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த எம்ஜியில 500 mg, சரி 500 mg எடுத்து kept in the calibrated weighing pan. அந்த பேன்ல வந்து 500 mg வச்சிடலாம். 500 mg நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அதனுடைய வெயிட் வந்து அதுல டிஸ்பிளே ஆகும். அந்த அனாலிட்டிக்கல் பேலன்ஸ்ல வந்து அந்த 500 mg உடைய வெயிட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே,
ஸோ அந்த 500 mg உடைய வெயிட் இட் இஸ் டிஸ்பிளேடு. இப்போ என்ன பண்ணுறோம், ரிமூவ் த வெயிட், அதை மறுபடியும் எடுத்துருக்கு, மறுபடியும் அதை பேனில் வைங்க. 500 mg எடுத்துக்கிட்டோம், அந்த வெயிட் பேனில் வச்சோம், அந்த 500 mgயோட வெயிட் வந்து அதில் டிஸ்பிளே ஆச்சு. மறுபடியும் அந்த 500 mg இதை வந்து எடுத்துட்டோம், திரும்பி வைக்கிறோம். இதே மாதிரி ஒரு 10 தடவை வைக்கிறோம். 10 தடவை என்னென்ன ரீடிங் வருதோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். வெயிங் பேனில் வந்து அந்த இதை வைக்கிறீங்க, 500 mg வெயிட்டை, ரீடிங் வருது நோட் பண்ணிக்கணும், எடுத்துருது, திரும்பி வைங்க, ரீடிங் வருது நோட் பண்ணுங்க. இது மாதிரி 10 டைம்ஸ் திரும்பி 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 ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 10 டைம்ஸ் உடைய ரீடிங்கையும் we have to calculate the standard deviation. இதுக்கு there is criteria called measurement of uncertainty. இது ஆக்சுவலா அடுத்த ஸ்லைட்ல இருக்கு, I'll show that. measurement of uncertainty. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் அன்சர்டைனிட்டின்னா என்னதுன்னா, இப்போ நான் சொன்னேன் அந்த 500 mg வெயிட்டை வச்சு ஒரு 10 தடவை எடுத்தோம் அப்படின்னு, அந்த 10 ரீடிங்க்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன? there is a formula, you may be aware of this formula, sigma x minus h. I hope நான் இங்க எழுதுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல I am using my screen, annotating my screen. இது தெரியுதா anybody? நான் இங்க எழுதுறது உங்களுக்கு தெரியுதா? Yes sir. Okay, thank you. இது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் உடைய ஃபார்முலா SD. Standard deviation is equal to sigma x minus x bar the whole square divided by n minus 1. இதுல x அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க அந்த 500 mg வச்சு ஒரு 10 ரீடிங் எடுத்திருக்கீங்கல்ல, அதுதான் x. இது முதல் ரீடிங், ரெண்டாவது ரீடிங், மூணாவது ரீடிங். அது மாதிரி you might have taken 10 readings. அந்த 10 ரீடிங்குமே எக்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸ் பார் அப்படிங்கிறது என்ன? அந்த 10 ரீடிங் உடைய ஆவரேஜ், அதுதான் எக்ஸ் பார். அண்ட் என் அப்படிங்கிறது என்ன? n is equal to number of observation. 10ங்கிறது தான் n. ஸோ இப்போ யூ நோ த எக்ஸ் வேல்யூ, யூ நோ த எக்ஸ் பார் வேல்யூ, எக்ஸ்ல இருந்து எக்ஸ் பாரை சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யூ வில் பி கெட்டிங் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். யூ வில் கெட் சம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்போ வர்ற ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை யூ குட் சி திஸ் ஃபார்முலா. இதை பாருங்க, மெஷர்மெண்ட் ஆஃப் அன்சர்டைனிட்டி. இப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 0.8 வந்துருக்கு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ நான் என்ன பண்ணணும், 0.8 it is multiplied by 3 by actual mass. actual massங்கிறது என்ன? 500 mg வச்சிருக்கேன், 500 mg நான் கிராம்ல போட்டேன்னா 0.5 கிராம், 500 mg, right? So இதை calculate பண்ணும்போது I will get some value, you will be getting a value. So இந்த வர்ற வேல்யூ not more than 0.001 விட அதிகமா இருக்கக்கூடாது. 0.001 விட அதிகமா இருந்தது அப்படின்னா it is uncertain. ஸோ நம்மளுடைய அந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து சரியான வெயிட்டை கொடுக்கலைன்னு அர்த்தம். அன்சர்டைனிட்டி அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான ரீடிங் வந்து வரலைன்னு அர்த்தம். சர்டைனா நிச்சயம், அன்சர்டைன் அப்படின்னா நிச்சயம் இல்லைன்னு அர்த்தம். நிச்சயம் இல்லைன்னு என்ன? ஒரு தடவை ஒரு ரீடிங் வருது, மறுபடியும் நீங்க வேற ஏதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா அதே ரீடிங் வரல. முதல் தடவை எனக்கு எலக்ட்ரானிக் பேலன்ஸ்ல வைக்கும்போது 0.500 வந்துச்சு ஃபர்ஸ்ட் தடவை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி அதே வைக்கிறேன், என்ன வருது அப்படின்னா 0.532 அப்படின்னு வருது. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சேன்னா 0.516. அப்ப மாறி மாறி ஒரு தடவை வைக்கும்போது ஒரு ரீடிங் வருது, ஒரே ரீடிங் வரல. அந்த ஒரே ரீடிங் வராத இருக்கிறத செக் பண்றதுதான் அன்சர்டைனிட்டி. அதுதான் அன்சர்டைனிட்டி. ஏன்னா இட் இஸ் நாட் கிவிங் எ ஸ்டாண்டர்ட் ரீடிங். ஒரு தடவையும் வேற வேற ரீடிங் வருது, ஒரே ரீடிங் வரல. தட் இஸ் அன்சர்டைனிட்டி, ரைட்? ஸோ வி நீட் டு என்ஷூர் த அன்சர்டைனிட்டி. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மல்டிப்ளைட் பை 3 டிவைடட் பை ஆக்சுவல் மாஸ் வேல்யூ. ஆக்சுவல் மாஸ் வேல்யூ அப்படிங்கிறது அந்த என்ன வெயிட்டை நீங்க வைக்கிறீங்களோ அதனோட உண்மையான வெயிட். 500 mg நான் சொன்னேன், 500 mg தான் ஆக்சுவல் மாஸ் வேல்யூ. இதே மாதிரி நம்ம ஒரு வெயிட்டா எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி அன்சர்டைனிட்டி. இது
electronic balance one of the calibration procedure. So நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், we are going to calibrate the electronic balance. அதுல முதல் டெஸ்ட் என்ன அப்படின்னா uncertainty. ஒரே வெயிட்டை திருப்பி திருப்பி வச்சு பார்க்குறோம், ஆனால் வேற வேற ரீடிங் வருது, அதுதான் அன்சர்டைனிட்டி. ஸோ அது ஆனால் என்ன ரேஞ்ச் அப்படின்னா 0.001 உள்ளார இருக்கணும். ஸோ அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா it is uncertain. It is failing the test for the uncertainty. Okay. ஸோ இதுதான் இப்போ அன்சர்டனிட்டி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கேலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு லேபிளை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ஒட்டி வச்சிடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கேலிப்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா கேலிப்ரேட்டட் அப்படின்னு ஒட்டி வச்சிருக்கணும். அதை வந்து QC மேனேஜர் வந்து அதை செக் பண்ணி she has to கவுண்டர் சைன். ஒருவேளை கேலிப்ரேட் ஆகலை, தப்பா ரீடிங் வருது அப்படின்னா அதில் அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒட்டி வச்சிடும். கேலிபரேட்டட் அப்படின்னா எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, ரீடிங் சரியா வருதுன்னு அர்த்தம். கேலிபரேட் பண்ணி ரீடிங் சரியா வரலை அப்படின்னா அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு அதில் ஒட்டிடும். சரியா? ஸோ இது டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி ஆல்ரெடி we have studied. We'll see the next test, drift check. drift check அப்படிங்கிறது ரெண்டாவது பாராமீட்டர். எலக்ட்ரானிக் பேலன்ஸை கேலிபரேட் பண்றதுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி ஆர் அன்சர்டனிட்டி செக். இது என்னது அப்படின்னா drift check. drift check அப்படின்னா என்னன்னா, அந்த வெயிங் பாக்ஸ்ல நிறைய வெயிட் காமிச்சோம், அதுல 10 mg வெயிட்டும் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 10 mg வெயிட் எடுத்துக்கோம். அந்த 10 mg வெயிட் எடுத்துக்கிட்டு அதை ஒரு 10 தடவை அதோட ரீடிங் வந்து செக் பண்றோம். ஏற்கனவே நம்ம அந்த 500 பார்த்தோம், அதே மாதிரி தான். நோட் டவுன் தி 10 மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் தி 10 mg. 10 mg அந்த வச்சு 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 ஒரு 10 டைம்ஸ் ரீடிங் எடுத்துப்போம். அதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு வேரியேஷன், ஒரு ரீடிங்க்கு இன்னொரு ரீடிங்க்கு எவ்வளவு வித்தியாசம் வருது, இது ஒரு ரீடிங்க்கு இன்னொரு ரீடிங் இடையில உள்ள வித்தியாசம் +or-0.2 mgக்கு உள்ளாரதான் இருக்கும். The deviation between one and the other, it should be +or-0.2 mg, right? And அதே மாதிரி அந்த percentage deviation வந்து ஆக்சுவல் வெயிட்டை விட 0.1% தான் deviation. அதாவது 10 mg 10 mg பார்த்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கலாம். அந்த 10 mg விட எவ்வளவு டிவியேஷன் இருக்கு அப்படின்னா 0.1 mg தான் டிவியேஷன். அப்ப 0.1 mg, 10 mg ல 1% எவ்வளவு 1 mg, 0.1% எவ்வளவு 0.1 mg. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 0.1 mg தான் அக்செப்டபிள் டிவியேஷன். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இட் இஸ் ட்ரிஃப்டிங். ஸோ இது எல்லா ரீடிங்குமே வேரியேஷன் வந்து 0.01 mg விட அதிகமாக போகக்கூடாது. ஏன்னா 0.1% என்ன, 0.1 into 100%. ஸோ இட் இஸ் 10 வரும். 10ங்கிறது இட் இஸ் இன் கிராம். அதை நீங்க 1000ல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 10/1000. அவ்வளவுதான். It will be getting 0.01. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 0.01 mg. அதுதான் வந்து அந்த பர்சன்டேஜ் வேரியேஷன். இவ்வளவுதான் வேரி ஆகணும். இதுக்கு மேல வந்து வேரி ஆச்சு அப்படின்னா நமக்கு எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து சரியான ரீடிங்கை கொடுக்கலை அப்படின்னு அர்த்தம். It is not producing a proper drift. Okay. So drift check. Next என்னன்னா performance check. Performance check அப்படின்னா after the auto calibration இதெல்லாம் கேலிபிரேட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இந்த 1 mg 2 mg 5 mg எல்லாத்தையும் ஒன்னொன்னா கொடுப்பாங்க. எல்லாத்துடைய வெயிட்டுமே 0.1% உள்ளதான் இருக்கும் டீவியேஷன். அந்த வெயிட் டீவியேஷன் ஆர் வெயிட் வேரியேஷன் இது எல்லாமே 0.1% ஆஃப் ஆக்சுவல் மாஸ் அதுக்குள்ளாரதான் இருக்கும். இருந்தாதான் இட் இஸ் அக்செப்டபிள், இல்லைன்னா இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஓகே. And degree of uncertainty or uncertainty check ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். So I'll move on to the next.
calibration of UV. So நீங்க எலக்ட்ரானிக் பேலன்ஸ்ல மெயினா பார்க்க வேண்டியது drift check, uncertainty check, right? Performance check. 3 item, 3 parameter. Drift check, uncertainty check, performance check. Performance check அப்படின்னா அந்த 1 mg 2 mg 5 mg எல்லாத்தையும் வந்து ஒன்னொன்னா இண்டிவிஜுவலா வெயிட் பண்ணி அதனுடைய என்ன வெயிட் வருதுன்னு பார்த்துக்கிறோம். அந்த டீவியேஷன் வந்து 0.1% தான் இருக்கணும். உண்மையான வெயிட்டுக்கும் வந்த வெயிட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னா 0.1% தான் வித்தியாசம். அதுக்கு மேல போகக்கூடாது. இது எலக்ட்ரானிக் பேலன்ஸ் உடைய கேலிபிரேஷன். நெக்ஸ்ட் கேலிபிரேஷன் ஆஃப் யூவி ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூவி ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் உடைய கேலிபிரேஷன். இதுல நிறைய பாராமீட்டர்ஸ் ஆர் அவைலபிள். UV spectrophotometer calibration, many parameters are available. Mainly 4 parameters are there. என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா கேலிபிரேஷன்ல கண்ட்ரோல் ஆஃப் வேவ்லென்த், கண்ட்ரோல் ஆஃப் அப்சர்பன்ஸ். ஏன்னா யூ ஆர் அவேர் யூவில நம்ம என்ன பண்ணுவோம், வில் பி டேக்கிங் தி லாம்டா மேக்ஸ். நீங்க யூவி ஸ்பெக்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா அதுல இந்த மாதிரி இருக்கும். லாம்டா இஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் and absorbance will be in y-axis. You will be getting a peak like this. And இது என்னது அப்படின்னா lambda max. Lambda maxங்கிறது என்னது? This the wavelength at which the absorbance is maximum. Lambda max அப்படிங்கிறது a wavelength at which the absorbance is maximum. Okay. அதை நம்ம லாம்டா மேக்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ என்னெல்லாம் பாராமீட்டர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் வேவ் லென்த். லாம்டாங்கிறது வேவ் லென்த். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ த கண்ட்ரோல் ஆஃப் வேவ் லென்த். ரெண்டாவது ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, அப்சர்பன்ஸ் இருக்கு. அதனால கண்ட்ரோல் ஆஃப் அப்சர்பன்ஸ் ரெண்டாவது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு கண்ட்ரோலு, ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு கண்ட்ரோல். அடுத்தது என்னன்னா லிமிட் ஆஃப் ஸ்ட்ரே லைட். அது என்னது லிமிட் ஆஃப் ஸ்ட்ரே லைட் அப்படின்னா யூவி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் லைட் சோர்ஸ். Light source, a slit will be there. This slit, this is a slit, and this another light source. It is a light source. Okay, you will be having a sample set. You will be having a sample set. The light now it will fall into the sample cell. சாம்பிள் செல் என்ன வச்சிருப்போம் அப்படின்னா நம்ம என்ன அனலைட்டை பார்க்க போறோமோ அந்த அனலைட்டை வந்து சாம்பிள் செல்ல வச்சிருக்கோம். எந்த அனலைட்டை மெஷர் பண்ண போறோமோ அந்த அனலைட் இந்த சாம்பிள் செல்ல இருக்கும். இப்போ இந்த லைட்ல இருந்து வர்ற சோர்ஸ்ல இருந்து வர லைட் ரேடியேஷன் உள்ள வர போகுது. அனலைட் என்ன பண்ணோம், அனலைட் வில் பி அப்சர்பிங் த லைட் ரேடியேஷன். அதை எடுத்துக்கிறோம், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். யூவில நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளவு லைட்டை அதை அப்சர்வ் பண்ணோம். நம்ம அனலைட்டு எவ்வளோ லைட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுது அதை நம்ம பார்க்கறது, அதை கண்டுபிடிக்கிறது தான் கண்ட்ரோல் ஆஃப் அப்சர்வன்ஸ். ஓகே, இப்போ மூணாவது என்னன்னா லிமிட் ஆஃப் ஸ்ட்ரே லைட். ஸ்ட்ரே லைட் அப்படிங்கிறது, ஸ்ட்ரே அப்படின்னாலே அன்வான்ட், தேவையில்லாத லைட் ரேடியேஷன். நார்மலி யூவியில் என்ன அப்படின்னா ஒரு சம் லைட் ரேடியேஷன் இஸ் கோயிங் டு என்டர். ஏன்னா சம் லைட் ரேடியேஷன் இட் வில் பி entering into the light radiation from the source is entering into the sample. Sample விழுது. அப்ப இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லைட்டுங்கிறது இட் மே பி டியூட்டீரியம் லேம்ப், டங்ஸ்டன் லேம்ப், அது மாதிரி நிறைய some or other lamp will be used to produce a light radiation. நமக்கு என்ன லைட் வேணுமோ அது இல்லாம சில தேவையில்லாத லைட்டு உள்ள வந்துடும். இந்த லேம்ப்ல இருந்து வர்ற லைட்டு தான் யூவி உள்ள போகணும். ஆனா சில நேரம் என்ன ஆகுது, தேவையில்லாத லைட், சே ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் தேவையில்லாத லைட், இதெல்லாம் உள்ள வந்துடும். இதெல்லாம் உள்ள போய் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அனலைட்டை டிஸ்டர்ப் பண்ணுது. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரே லைட். ஸ்ட்ரே அப்படின்னா அன்வான்ட், தேவையில்லாத லைட் ரேடியேஷன் இஸ் ஸ்ட்ரே லைட் ரேடியேஷன்.
ஸோ அதை கண்ட்ரோல் பண்றது மூணாவது பேராமீட்டர். ரிசல்யூஷன் பவர். ரிசல்யூஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப we are having two compounds, say for example, ஒரே மிக்சர்ல 2 காம்பவுண்ட் இருக்கு. அப்ப நீங்க யூவி ஸ்பெக்ட்ரா ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? So say for example, you are running a UV spectrum. இதுல ஒரு பீக் வந்துருச்சு. இதுல 2 காம்பவுண்ட் இருக்கு. என்னது அப்படின்னா, இன்னொரு காம்பவுண்டு அடுத்து இங்கே இன்னொரு பீக் கொடுத்துரும். இந்த மாதிரி வரும். ஓகே, இது காம்பவுண்ட் ஏ, காம்பவுண்ட் பி. சில நேரம் என்ன ஆகும், இந்த ரிசல்யூஷன் சரியில்லை அப்படின்னா இந்த 2 காம்பவுண்டும் இப்படி வரும். சரியாவே பிரிக்கவே முடியாது. இந்த மாதிரி இருக்கும். இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, ரெசல்யூஷன் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி வரும். ரெசல்யூஷன் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வரும். ரெசல்யூஷன்ங்கிறது என்னன்னா, 2 வேற வேற காம்பவுண்ட் இருக்கு, அதை நல்லா துல்லியமா பிரிச்சு காமிக்கிறதா ரெசல்யூஷன். ஹையர் த ரெசல்யூஷன், பெட்டர் வில் பி தி எஃபிஷியன்சி ஆஃப் செப்பரேஷன். நல்லா துல்லியமா பிரிச்சு 2 காம்பவுண்டையும் தனித்தனியா துல்லியமா காமிக்கும். அதான் ரெசல்யூஷன், ரைட்? சரியான ரெசல்யூஷன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஓவர்லே ஆகி ஒரு மாதிரி பல்கி மாஸ் மாதிரி வரும். இது இட் இஸ் ரிலேட்டட் டு ரெசல்யூஷன் பவர். இந்த 4 பேராமீட்டர் தான் யூவில முக்கியமான கேலிபிரேஷன் ப்ரொசீஜர்ஸ். ஒன் பை ஒன் we will discuss this regarding this calibration parameters. We begin with control of wavelength. So control of wavelength இருந்து ஆரம்பிப்போம். கண்ட்ரோல் ஆஃப் வேவ்லென்த். இதுல வந்து நம்ம என்ன, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பேராமீட்டருக்கும் we will be using a standard, ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஆஃப் வேவ்லென்த் உடைய ரெஃபரன்ஸ் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா 1 கிராம் ஆஃப் ஹால்மியம் ஆக்சைடு dissolved in perchloric acid. இதுதான் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஏன்னா ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், கேலிபிரேஷனுக்கு we need a reference standard. So ஒரு calibration parameterக்கும் there is a reference standard. Control of wavelength உடைய reference standard என்ன அப்படின்னா 1 gram ஹால்மியம் ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அதை 1.4 மோல் perchloric acidல dissolve பண்ணிடும். 1 கிராம் ஹால்மியம் ஆக்சைடு எடுத்துக்கிட்டு 1.4 மோல் perchloric acid சொல்யூஷன்ல அதை போட்டு கரைச்சோம். அப்புறம் 25 ml அதை வந்து மேக்கப் பண்ணி வச்சுருவோம், ரைட்? இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டு. ஸோ என்ன பண்றோம், இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டை எடுத்துக்கிட்டு இதுல என்ன நமக்கு பிளாங்க் அப்படின்னா பெர்க்ளோரிக் ஆசிட். ஏன்னா ஹால்மியம் ஆக்சைடு தான் அனலைட்டு. ஹால்மியம் ஆக்சைடை எதுல கரைச்சிருக்கிறோம், பெர்க்ளோரிக் ஆசிட். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிக்கல்ல யூவி வந்து நீங்க செஞ்சிருப்பீங்க. அதுல 2 கியூவெட்ல வந்து நம்ம பிளாங்க் வச்சு ஆட்டோ ஜீரோ பண்ணுவோம். அதே மாதிரி இங்க பிளாங்க்ங்கிறது என்னது, பெர்க்ளோரிக் ஆசிட் சொல்யூஷன். அப்ப என்ன பண்றோம், பெர்க்ளோரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் as a blank. அப்ப 2 கியூவெட்ல 1.4 மோல் பெர்க்ளோரிக் ஆசிட் வச்சுட்டு ஜீரோ பண்ணுறோம். ஏன்னா யூவில வந்து we are having 2 கியூவெட்ஸ், one is a sample and another one is a reference. 2 கியூவெட் இருக்கும், one is a sample cuvette, another one is a reference cuvette. இப்போ லைட் என்ன ஆகும், இட் will be split into 2. ரெண்டுலையும் போகும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், ரெண்டுலையுமே பெர்க்ளோரிக் ஆசிட். Both the cuvettes we are going to keep perchloric acid and we have to do auto zero. என்ன பண்றோம் அப்படின்னா do auto zero. Make auto zero. ஆட்டோ ஜீரோங்கிறது என்னது, ரீடிங் வந்து ஜீரோ ஆயிடும். எதுக்கு ஆட்டோ ஜீரோ பண்றோம், எப்படி நம்ம எலக்ட்ரானிக் பேலன்ஸ்ல வந்து ஒரு வெயிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டேர் பண்ணுவோம், யூ மே பி அவேர் ஆஃப் இட். ஏன்னா அந்த பேப்பர் வெயிட் அதெல்லாம் நம்ம இருக்கும் அந்த பேலன்ஸ்ல. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், டேர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். டேர் நமக்கணும் அப்படின்னா ஏதாவது தேவையில்லாத வெயிட்டு அதெல்லாத்தையும் ஜீரோ பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாச்சும் அது மேலே அனலைட் வச்சோம் அப்படின்னா
அதனுடைய வெயிட் நமக்கு வரும். அதே தான் இங்க பண்றோம். இங்க எதை நம்ம டேர் பண்றோம் அப்படின்னா சால்வெண்ட். பர்க்ளோரிக் ஆசிடுங்கிறது சால்வெண்ட். ஹால்மியம் ஆக்சைடு இஸ் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். அதை பெர்க்ளோரிக் ஆசிட்ல போட்டு கரைச்சி வச்சிருக்கோம். பெர்க்ளோரிக் ஆசிட்ல கரைக்கும் போது அது வந்து பிளாங்க். அப்ப ரெண்டு கியூவெட்லயும் பெர்க்ளோரிக் ஆசிட வச்சுட்டு we have to give auto zero. இது பண்ணியாச்சு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்து we have to check. ஒரு கியூவெட்ல வந்து நீங்க பெர்க்ளோரிக் ஆசிட் எடுத்துருங்க. அதாவது சாம்பிள்ல பெர்க்ளோரிக் ஆசிட் எடுத்துட்டு கீப் த ஆல்மியம் பெர்க்ளோரேட் சொல்யூஷனை உள்ள வைங்க. டூ த மெஷர்மெண்ட். அப்சர்பன்ஸ் பாருங்க. எதுல என்ன அப்சர்பன்ஸ்? ஆர் யூ ரன் அ லாம்டா மேக்ஸ். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாம்டா ரன் பண்ணணும். ரன் ஸ்கேன் ரன் பண்ணணும். ஸ்கேன் ரன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆல்மியம் ஆக்சைடு சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பீக்ஸ் கொடுப்பேன். It will show peaks like this. இந்த மாதிரி ஒரு பீக் வரும். அதாவது ஆல்மியம் ஆக்சைடுடைய ஸ்பெக்ட்ரா ரன் பண்ணீங்கன்னா you will get a peaks like இதுல இது 241, இது 287, இது 361, இது 536. So ஆல்மியம் ஆக்சைடை வச்சு if you run a UV spectra, these 4 peaks are visible. அப்ப 4 பீக் வரும். 4 பீக்கோடைய ரீடிங் பாருங்க, லாம்டா வேல்யூ பாருங்க. இந்த லாம்டா வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா 241 வந்து 240ல இருந்து 42க்குள்ள இருக்கு. ஸோ இட் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் 287 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 361 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 536 அது இந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இது என்னது அப்படின்னா அக்செப்டபிள் லிமிட். ஆல்மியம் ஆக்சைடை உள்ள வச்சு நீங்க ஒரு யூவி ஸ்கேன் ரன் பண்ணணும். யூவி ஸ்கேன்ல ஒரு 4 பீக் வருது. அந்த 4 பீக் உடைய லாம்டாவை செக் பண்றீங்க. அந்த லாம்டா வேல்யூ வந்து லிமிட் உள்ளார இருக்கா இல்லையா, அவ்வளவுதான். இஸ் இட் வித்தின் தி அக்செப்டபிள் லிமிட் ஆர் நாட், அதுதான் வந்து we have to ensure. சரியா? ஸோ இதுதான் இட் இஸ் தி கண்ட்ரோல் ஆஃப் வேவ்லென்த். ஓகே, கண்ட்ரோல் முதல் பாராமீட்டர்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் வேவ்லென்த். இப்போ என்ன பார்த்துருக்குறோம்? வேவ்லென்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றோம், அது நேம் ஆஃப் த பாராமீட்டர், வாட் இஸ் த லிமிட். ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் ஆல்மியம் ஆக்சைடு இன் பெர்க்ளோரிக் ஆசிட், that is the reference standard. Name of the parameter is control of wavelength, and இதெல்லாம் acceptable limit. All these are all acceptable limit. Okay. And the next is control of absorbance, right? And the control of absorbance. Control of absorbanceங்கிறது என்ன அப்படின்னா, as I said, இப்போ அப்சர்பன்ஸ் வந்து அந்த லிமிட்டுக்குள்ளார இருக்கா இல்லையா நம்ம பார்க்க போறோம். அதான் கண்ட்ரோல் ஆஃப் அப்சர்பன்ஸ். இதுக்குமே யூ நீட் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் என்னன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட். ப்ரீவியஸ் ஒன்றுக்கு வந்து நம்ம ஆல்மியம் ஆக்சைடு பார்த்தோம். அதே மாதிரி கண்ட்ரோல் ஆஃப் அப்சர்பன்ஸுக்கு ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் என்னன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட். அதை ஒரு 130 டிகிரி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். அதை என்ன பண்றோம் அப்படின்னா டேக் 60 mg ஆஃப் dried potassium dichromate. 60 mg of potassium dichromate எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதை 0.005 mol சல்ஃபியூரிக் ஆசிட்ல கரைச்சிக்கிறோம். பொட்டாசியம் டைக்ரோமேட்டை சல்ஃபியூரிக் ஆசிட்ல போட்டு, சல்ஃபியூரிக் ஆசிட் சால்வெண்ட், ஏன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டுங்கிறது சாலிட், அதை ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் சொல்யூஷன்ல போட்டு கரைச்சிக்கிறோம். இதுதான் நம்ம சொல்யூஷன். ரெஃபரன்ஸ் சொல்யூஷன் இஸ் ரெடி. என்ன பண்ணிட்டோம்? பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்தாச்சு, சல்ஃபியூரிக் ஆசிட்ல போட்டு கரைச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் சொல்யூஷன், ரைட்? இதை என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், சல்ஃபியூரிக் ஆசிட் 2 கியூவெட்லயும் வச்சு கிவ் ஆட்டோ ஜீரோ டேர். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. 2 கியூவெட்லயும் சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சு கிவ் ஆட்டோ ஜீரோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ரெஃபரன்ஸ் சாம்பிள்ல வந்து வைக்க போறோம். ஓகே, ஸோ அதை சாம்பிள்ல வச்சுட்டு check the absorbance.
check the absorbance. After, so என்ன பண்ணிருக்கோம் first sulfuric acid வச்சு blank கொடுத்தாச்சு, அடுத்து potassium dichromate வச்சு check the absorbance. எங்க absorbance பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4 wavelength கொடுத்துருப்பாங்க. I'll show in the next slide. Okay, so நீங்க இந்த wavelengthல absorbance பார்க்கணும். 235, 257, 5 wavelength. 257, 313, 350, 430. இது 4 wavelengthலையும் you have to see the absorbance. Absorbance பார்த்துட்டு calculate the E1 percentage value. அதனால E1 percentage அப்படின்னா Beer-Lambert's law formula. A is equal to E1 percentage 1 centimeter BC. இதுதான் ஃபார்முலா. இதுல E1 percentage 1 centimeter அப்படிங்கிறது specific absorbance. Specific absorbance of a solution at the concentration of 1% and path length of 1 centimeter. அப்ப E1 percentage 1 centimeter அப்படின்னா என்னன்னா specific absorbance சொல்றோம். Specific absorbance அப்படின்னா absorbance of a solution at the concentration of 1% and path length of 1 centimeter. அப்ப நம்ம E1 percentage வேணா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலால you have to substitute. என்ன பண்ணலாம், BC கீழே கொண்டு போயிடலாம். கேபிட்டல் A divided by B into C. கேபிட்டல் ஏங்கிறது என்னன்னா அப்சர்பன்ஸ், இஸ் அப்சர்பன்ஸ். சிங்கிறது கான்சென்ட்ரேஷன், பின்றது பாத் லென்த். B is a path length. This is actually Beer-Lambert's law. இந்த law என்ன அப்படின்னா this is இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா Beer-Lambert's law. So as per this Beer-Lambert's law, right? So Beer-Lambert's law உடைய formula substitute பண்ணி we can able to calculate the E1 percentage. நமக்கு absorbance ஏற்கனவே ரீடிங் தெரியும். இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை உள்ள வச்சோம் அப்படின்னா இந்த 235, 257, 313, 350, 430 நானோமீட்டர்ல நோட் டவுன் தி அப்சர்பன்ஸ். ஏ உனக்கு தெரியும். பிங்கிறது பாத் லென்த். பாத் லென்த் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ அதுவும் தெரியும். சிங்கிறது கான்சென்ட்ரேஷன். அதை நம்ம எவ்வளோ வைக்கிறோன்றது தெரியும். 60 mg பொட்டாசியம் டைக்ரோமேட் அண்ட் இன் 100 ml or 1000 ml ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் டிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வி ஆர் அவேர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். A தெரியும், B தெரியும், C தெரியும். Substitute in the formula, you will be getting the E1 percentage 1 centimeter value. So the E1 percentage 1 centimeter value இந்த லிமிட்டுக்குள்ளார இருக்கும். இப்போ 235 அப்படின்னா 122.9ல இருந்து 126 வரும். 350 அப்படின்னா 104.9ல இருந்து 108 வரும். ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளார இருந்தால் it is control of absorbance, it is passing the control of absorbance, passing the calibration test for control of absorbance. You need to remember இதுக்கு நம்ம என்ன reagent reference standard யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா potassium dichromate யூஸ் பண்ணிருக்கோம். We are using potassium dichromate. First இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், holmium oxide is used as the reference standard. So we'll move on to the next one. So next parameter limit of stray light. So you will இது இல்லாம இன்னும் ஒரு parameter இருக்கு. So I'll be completing that parameter and closing the session, right? So my session may not be closed automatically. You can stay. So இது limit of stray light இல்லாம இன்னும் ஒரு parameter இருக்கு. அதை மட்டும் நான் discuss பண்ணிட்டு I'll close the session, right? Because this my particular session it will stay. நானா close பண்ணாதான் close ஆகும். So you have to wait. I'll complete 2 slides, right? So limit of stray light. இது என்ன அப்படின்னா unwanted light radiation. Okay, unwanted light radiation. So as we earlier studied, இதுக்கு நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் குளோரைடு தான் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டு. அதை டிஸ்டில் வாட்டர்ல போட்டு டிசால்வ் பண்ணிக்கிறோம். ஸோ தி ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் லிமிட் ஆஃப் ஸ்ட்ரே லைட் இஸ் 1.2% weight by volume potassium chloride in water. இதுதான் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், ரைட்? இதை முதல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு யூ ஹாவ் டு செக் த அப்சர்பன்ஸ் ஆஃப் திஸ் சொல்யூஷன்.
The solution is ready now. 1.2% weight by volume potassium chloride solution ready பண்ணியாச்சு. இதை QH-ல எடுத்துக்கிறோம். இதனுடைய அப்சர்பன்ஸை பாக்குறீங்க. என்ன வேவ்லென்த்ல பாக்குறீங்க அப்படின்னா 200 நானோமீட்டர்ல செக் தி அப்சர்பன்ஸ் அட் 200 நானோமீட்டர். 200 நானோமீட்டர்ல அப்சர்பன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா the absorbance reading it should be greater than 2. நமக்கு வரக்கூடிய அப்சர்பன்ஸ் 2 விட அதிகமா இருக்கும். The absorbance value it should be greater than 2. அதுதான் limit of stray light. So limit of stray light என்ன பண்றோம்? The reference standard is potassium chloride. Potassium chloride distilled water dissolve பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதை வந்து you have to check the absorbance at 200 நானோமீட்டர்ல வந்து அப்சர்பன்ஸ் செக் பண்றோம். 200 நானோமீட்டர்ல பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அப்சர்பன்ஸ் 2 விட அதிகமா இருக்கணும். It should be greater than 2. அதுதான் limit of stray light. Okay, this is about the stray light. And final parameter is resolution power. So resolution power அப்படிங்கிறது என்னன்னா you have to see the, as I said earlier, resolution அப்படிங்கிறது separation efficiency. அது எவ்வளவு எஃபெக்டிவா வந்து அதை செப்பரேட் பண்ணுதுன்றது ரெசல்யூஷன் பவர், ரைட்? ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா standard is 0.02% volume by volume solution of toluene in hexane. Reference standard என்ன அப்படின்னா 0.02% volume by volume of toluene in hexane, right? இதுதான் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டு. ஸோ இதுல ரெசல்யூஷன் பவர் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சொல்யூஷன் பவர் ரெடி பண்ணிக்கணும். 0.02 toluene எடுத்துக்கிட்டு ஹெக்சேன்ல போட்டு டிசால்வ் பண்ணி சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் toluene in hexane solution. இதை என்ன பண்றோம் அப்படின்னா செக் த அப்சர்பன்ஸ் அட் 266 and 269 நானோமீட்டர். ரெண்டுலையுமே அப்சர்பன்ஸ் பாருங்க, 266 and 269, ரைட்? இந்த சொல்யூஷனை, அதாவது toluene in hexane சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை இந்த ரெண்டு வேவ்லென்த்லயும் அப்சர்பன்ஸ் பாக்குறீங்க. You will get some absorbance. Say for example 0.8, இதுல 0.95 அப்படி வருதுன்னு வைங்க. என்ன பண்றோம் அப்படின்னா find out the ratio, அதாவது 0.8 divided by 0.95. இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுக்கிறோம். அப்சர்பன்ஸ் at 266 divided by அப்சர்பன்ஸ் at 269. இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா வர்ற ஆன்சரு 1.5 விட அதிகமா, ரைட்? should be more than 1.5. இதை விட அதிகமா இருக்கணும். வர்ற ஆன்சரு 1.5 விட எக்ஸஸா இருக்கணும். இதுதான் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. It should be greater than 1.5. இதுதான் it is resolution power. So இந்த 4 criteria, 4 parameters very very important in UV, right? So definitely you have to remember the what is the standards, reference standard என்னன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சாதான் உங்களால எழுத முடியும். See, just I will recollect only the reference standard and then I will close it. Okay, so என்ன ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் நம்ம யூஸ் பண்றோம் இந்த நாலுக்கும்? Do you remember? Control of wavelength நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? Control of wavelength we use holmium oxide. இதுக்கு என்ன அப்படின்னா holmium oxide. Okay, remember we use holmium oxide for control of wavelength. Control of absorbance என்ன யூஸ் பண்ணுவோம்? Potassium dichromate. Potassium dichromate is used for potassium dichromate in sulfuric acid யூஸ் பண்ணுவோம். Limit of sterility என்ன? KCl. Potassium chloride in water. Okay, resolution power என்ன யூஸ் பண்ணுவோம்? toluene in hexane. இது எல்லாமே reference standards. All these are all reference standards used for calibration of UV. நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? என்ன ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டு, என்ன லிமிட், ரைட்? ஸோ நமக்கு வர்ற ஆன்சரு அந்த பெர்மிசிபிள் லிமிட்டுக்குள்ளார இருந்தால்
UV is calibrated. Permissive limit ஓட மேல போச்சு அப்படின்னா UV instrument is not calibrated. So இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்னா calibration என்ன, calibration of electronic balance, அதுல ரெண்டு பார்த்தோம், drift check, degree of uncertainty பார்த்தோம், or measurement of uncertainty பார்த்தோம். அதுக்கப்புறம் UV டிஸ்கஸ் பண்ணோம். UVல 4 பாராமீட்டர், control of wavelength, control of observance, limit of stray light, resolution. 4க்கும் reference standard பார்த்துட்டோம் and 4உடைய லிமிட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், right? So you have to remember this, and we also study calibration and validation என்ன வித்தியாசம் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், right? So I hope to some extent you understood what we have discussed today. So with this, I am closing the session for today. We will discuss the remaining in our next session, right? Thank you very much. I am closing the session.